இந்த வீடியோல ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு தேவையான அசெட்ஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். அப்படி பிரீமியர் ப்ரோல ஃபைல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு 3 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, மேல டாப்ல ஃபைல கிளிக் பண்ணி இம்போர்ட்ன்னு செலக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இது இம்போர்ட் ஆயிடும். இது மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கா செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவும் ஓப்பன் ஆயிடும். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தட் என்னன்னா, ப்ராஜெக்ட் பேனல்ல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இதுல உங்களுக்கு என்ன வீடியோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதுவும் இம்போர்ட் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்க எஸ்பிசி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ராஜெக்ட் பேனல்ல போட்டீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். இதுதான் இருக்கிறதே ரொம்பவே சிம்பிளான மெத்தட்னே சொல்லலாம். இதே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு தனித்தனியா வீடியோவா வேணும்னாலும் இம்போர்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஃபோல்டரே வேணும்னாலும் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இம்போர்ட் ஆயிரும். அந்த ஃபோல்டர் நேமோட உள்ள அதுக்குள்ள உள்ள எல்லா வீடியோவும் இதுல இம்போர்ட் ஆயிரும். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்னே சொல்லலாம். இப்ப எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்ப அதை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு வீடியோ எடிட்டிங்ல இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் சேர்த்து எடிட் பண்ண போறோம்னா மியூசிக்கு, வீடியோ, ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும். அது மாதிரி இப்போ நியூ பின் கிரியேட் பண்ணி எனக்கு ஸ்டாக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி இங்க இருக்க 5 இது செலக்ட் பண்ணி ஸ்டாக்ஸ்ல போட்டோம்னா இதுக்குள்ள ஆட் ஆயிரும் எல்லாமே. இது மாதிரி ஆடியோவுக்கும் ஒரு நியூ பின் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஆடியோக்குள்ள போட்டுக்கிறேன். இருந்தாலும் ஒரு வீடியோ எடிட் பண்ண போறீங்கன்னா அதை ஃபோல்டர் டைப்ல சேவ் பண்ணி ப்ராஜெக்ட் பேனல்ல சேவ் பண்ணி எடிட் பண்ணுங்க. அப்போ ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் எடிட் பண்றதுக்கு. இந்த வீடியோல ஒரு ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் எடிட்டிங் நீட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்.